ரொம்ப அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவா ஆதரவு வந்து தாங்க. இசைய வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு பல்லவி என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க அந்த இடத்துல. அண்ணே, அண்ணி ரொம்ப பாவண்ணே. நீ அவங்கள நல்ல விதமா வந்து பார்த்துக்கணும். சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன் பல்லவி. நான் பத்திரமா வந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு பல்லவியும் வந்து கைதாங்களா பிடிச்சி அப்படியே அண்ணிய அவங்க ரூமுக்கு வந்து விட்டுறாங்க. அப்பன்னு பார்த்து பல்லவி வந்து ஃபீல் பண்ணிட்டு அவங்க மட்டும் கீழ இறங்கி வந்துகிட்டு இருக்காங்க. விஷால் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவ சாப்பிட்டாளா இல்லையா? சரி நம்ம போய் கீழ போயிட்டு வந்துருவோம்ன்னு சொல்லிட்டு டைனிங் டேபிள்ல அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா விஷால் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க? இல்லம்மா, நான் மாடியிலேயே உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். அவளால கீழ இறங்கி வர முடியாதுல்ல அப்படின்னு சொல்லும்போது, ஒரு தட்டு மட்டும் தான் எடுத்துட்டு போறாங்க. நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஸ்ரீஜா செம்மையா வந்து கோவப்படுறாங்க. அந்த இடத்துல சிந்தாமணி வந்து கேட்குறாங்க, பாத்தியா ஒரே தட்டுல வந்து சாப்பிட போறாங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டக்குன்னு நம்ம விஷால் எதுக்கும் வந்து யாரையும் பேசாம டக்குன்னு மாடிக்கு வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. இந்தாம்மா எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி விஷால், எனக்கு சந்தோஷம் தான். நீ போய் கீழ வந்து போய் சாப்பிடு அப்படின்னு நம்ப இசைவாணி வந்து சொல்றாங்க. முதல்ல நீ சாப்பிட்டு முடி. உனக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா? நீ இன்னும் சாப்பிடலையா விஷால்? எனக்காக கீழ போய் எடுத்துட்டு வந்தியா? அப்படின்னு சொல்லும்போது, நான் செஞ்சதெல்லாம் பெரிய விஷயம்னு நினைச்சலாம் நீ பேச வேணாம். நான் செஞ்சதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீ செஞ்சது தான் மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லும்போது, சரி, எனக்காக என்னோட ஆசைய நிறைவேத்துவியா? அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆச்சு? நான் ஊட்டி விடுறேன்னு சொல்லிட்டு அந்த இட்லிய அப்படியே வந்து ஊட்டி விட்டுறாங்க. விஷாலும் வந்து சாப்பிடுறாங்க. அந்த இடத்துல இது எல்லாத்தையும் நம்ம சுபத்திரா அம்மா வந்து டைனிங் டேபிள்ல உட்காந்துருந்தவங்க, அவங்க டக்குன்னு மாடிக்கு போயிட்டு கதவ தொறந்து பார்க்குறாங்க. 2 பேரும் தனித்தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இருப்பினும், "கால் வலிக்குதா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமா, எனக்கு வலிக்க தான் செய்யுது. ஒரு 1 வாரம் ஆகும் விஷால் எப்படி இருந்தாலும்." அப்படின்னு சொல்லும்போது, "நான் வேணா யார்ட்டயாவது ஏதாவது கேட்கட்டா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம விஷால், "அதெல்லாம் யாரையும் எதுவும் தொந்தரவு பண்ண வேணாம். எனக்காக நீ அம்மாகிட்ட பேச வேணாம்மா. நான் சொல்றத மட்டும் கேளு." அப்படின்னு சொன்னோனே, "இதுக்காக கூட கேட்கக்கூடாதா?" அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு அம்மானா அது சுபத்திரா அம்மா தான். பரவால்ல விடுன்னு சொன்னோனே, அவங்க மனசுக்கே வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு. கீழ இறங்கி வராங்க. அவங்களாலயும் சரியா வந்து சாப்பாட்ல வந்து சாப்பிட முடியல. ரொம்பவே வேதனையோட இருக்காங்க. சுபத்திரா அம்மாவும், "பல்லவி இங்க வாம்மா. அண்ணிக்கிட்ட இத முதல்ல குடுத்துரு. சரியா? கால்ல வந்து நீயே வந்து அப்ளை பண்ணு." அப்படின்னு சொல்றாங்க. "சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு அப்படியே வந்து தட்டிலேயே கையெலம்பிட்டு நம்ம இசை மாட்டுக்கும் தாச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து எதார்த்தமா பல்லவி வராங்க. கதவை தட்டுறாங்க. விஷால் வந்து டக்குன்னு வந்து கதவு தொறக்குறாங்க. "ஏய் என்னாச்சு? அண்ணி இப்ப தான் வந்து தூங்கிக்கிட்டு இருக்கா. எதுக்காக கதவு தட்டுற?" "அண்ணே, அம்மா வந்து இத அப்ளை பண்ணுறதுக்காக குடுத்துருந்தாங்கண்ணே. நீ இத வாங்கிக்கிறியா? கொஞ்சம் கதவு தொறந்தேன்னா நானே வந்து அப்ளை பண்ணிருவேன்." அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல, "இல்லம்மா, அவ நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கா. என்ட்ட குடு, நான் பார்த்துக்கிறேன்." "அண்ணே மறந்துறாதண்ணே, அம்மா என்கிட்ட இந்த வேலைய வந்து குடுத்துருந்தாங்க. நீ கவனமா இருந்து செய்ண்ணே." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குடுத்துட்டு போறாங்க. பாவம்ல, இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ வந்து மல்லு கட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. இது மாரி ஒரு மனைவி கிடைச்சது என்னோட பாக்கியம். நான் தான் புரிஞ்சுக்காம விட்டுட்டேன். என் வாழ்க்கை கடவுள் நல்ல விதமா தான் வந்து அமைச்சு குடுத்துருக்காங்க. இதத்தானே என்னோட சொந்த பாட்டியும் வந்து சொன்னாங்கங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து கால்ல வந்து அப்படியே வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கிறப்ப, ஏதோ ஒரு மாரியா இருக்குன்னு டக்குன்னு வந்து இசை வந்து ஏந்திச்சிட்டாங்க. விஷால் வந்து பதறி போய், மன்னிச்சிரு. நீ ஏந்திச்சிட்டியா? இப்ப தானே வந்து வலிய மறந்து நீயே வந்து தூங்கிக்கிட்டு இருந்த. அம்மா இது மாரி உனக்கு உதவ சொன்னாங்க. அதனால தான் நான் உனக்காக வந்து பக்கத்துல உட்காந்து இதெல்லாம் செஞ்சுகிட்டு இருந்தேன்." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன விஷால், நீ போய் என் கால்ல வந்து இது மாரிலாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கியே! இதெல்லாம் நியாயமா? நான் பார்த்துக்கிறேன் விஷால். என்கிட்ட அத குடு." அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிண்ணத்தையும் வந்து அப்ளை பண்ணுறதுக்காக வச்சிருந்ததையும் வாங்க பார்க்குறாங்க. "சும்மானு இரு. இது கூட செய்யலன்னா, நான் என்ன உன்னோட வீட்டுக்காரன்?" அப்படின்னு அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க உரிமையா. "இது என்னோட வேலை. நான் தான் வந்து உறுதுணையா வந்து இருக்கணும். சரியா?" அப்படின்னு சொல்லும்போது, பல்லவி அவங்க ரூம்ல இருக்காங்க. எதார்த்தமா அந்த பக்கம் வரப்ப, "நான் என்ன செய்ய சொன்னேன், நீ என்ன செஞ்சு வச்சிருக்க? என்னம்மா சின்ன வேலை கூட செய்ய மாட்டியா? நான் கதவ தட்டுனேம்மா, அண்ணனே வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்ட்டாங்க." "அதுவும் நல்லது தான்." அப்படின்னு சொல்றாங்க. "இப்ப முன்னாடி போலலாம் அண்ணன் இல்ல. 2 பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா வந்து ஒற்றுமையா இருக்காங்கம்மா. உங்களுக்கு ஏம்மா அவங்கள பிடிக்க மாட்டேங்குது?" அப்படின்னு பல்லவி கேட்குறப்ப, "நான் பார்த்துக்கிறேன் பல்லவி. நீ இந்த வயசுக்கு என்ன யோசிக்கணுமோ, அத மட்டும் பாரு. படிப்ப மட்டும் பாரு. சரியான்னு?" சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு வந்து கடந்து போறாங்க. எல்லாரும் இங்க அன்பு பாசத்துக்கு தான் வந்து ஏங்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது,
திருப்பியும் அந்த பக்கமாக போகும்போது 2 பேரும் எவ்வளோ ஒத்துமையாக இருக்காங்கங்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே அவங்க மொட்டை மாடிக்கு வந்து போகிறாங்க. போயிட்டு நான் செய்கிறதெல்லாம் சரியா தவறா ஒன்றுமே புரியலையே, என் மருமகளுக்காக கொஞ்சமாவது நான் ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணும். ஆனால் கடைசி வரைக்கும் நான் வெறுப்பை அது அளவுக்கு அதிகமாக வந்து சொன்னது தான் அதிகமாக இருக்குது இசைவாணி மேலே. பரவாயில்ல, இந்த அளவுக்காவது ஒற்றுமையாக ஆக்கி வச்சுருக்கீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அவங்க மாமியார் வராங்க, விஷாலோட பாட்டி வராங்க. என்னம்மா ஆச்சு சுபத்ரா? எனக்கு தூக்கம் வரலன்னு நான் எப்போதும் இங்கே 1 மணி நேரம் இருப்பேன். நீ என்ன இங்கே நின்றுட்டு இருக்க? இல்லை, சில பல விஷயம்லாம் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இசைவாணி என்னை பார்த்து நறுக்குன்னு 4 கேள்வி கேட்டிருந்தா கூட எனக்கு அவ்வளவா வந்து மனசு கஷ்டமாக இருக்காது. அவள் என்ன சத்தமே இல்லாமல் அன்பு பாசம் மூலியமா என் கன்னத்திலேயே வந்து அடிக்கிறா. அந்த விஷயத்த என்னால் பார்த்துக்கிட்டு அமைதியாகவும் இருக்க முடியல. ஏன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சுபத்ராமா வந்து அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்க அத்தைக்கிட்ட. எல்லாரும் எப்படி நடந்துப்பாங்க? நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சால் 10 மடங்கு ஏதாவது பழி வாங்குறதுக்கு ஏதாவது செய்யணும் தான் ஆசைப்படுவாங்க. ஆனால் இந்த இசையை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது, சில பேரோட பண்பு என்றைக்குமே மாறாது. சுபத்ரா, உன்னை போல தான்மா, நம்ம வீட்டுக்கு எல்லாமே நல்ல விதமாக தான் வந்து அமைஞ்சிருக்கு. எதை பற்றியும் யோசிக்காத அப்படின்னு சொன்னோன்னே 2 பேரும் அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மொட்டை மாடியில். அப்போன்னு பார்த்து, விஷால், இங்கே காத்தோட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குல்ல, இப்போ மாடிக்கு போனால் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த இடத்துல இசை வந்து கேட்குறாங்க. அவ்வளோதானே? ஏய், நான் சும்மா யதார்த்தமாக சொன்னேன். நம்ம எப்படி இப்போ மாடிக்கு போக முடியும்? ஆசைப்பட்டுட்டேன். அப்படி இருக்கும்போது நான் உன்னை கைதாங்களாக தூக்கிட்டு போக மாட்டேனா என்ன? என்னால் நடக்க முடியாது விஷால். மருந்து வேற அப்ளை பண்ணியிருக்கல. விடுமா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இசையை வந்து தூக்கிட்டு அப்படியே மாடிக்கு வந்து போய்கிட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையும் அவங்க பாட்டியும் அவங்க அம்மாவும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தவங்க மாடிக்கு வராங்க. பார்த்தா பொண்டாட்டியை தூக்கிட்டு வரதை வந்து பார்க்குறாங்க. பார்த்தியா, நம்ம விஷால் வந்து க்யூட்டாக வந்து சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க 2 பேரும் வந்து நின்றுட்டு இருக்காங்க சைடில். பார்த்தியா, இன்னைக்கு பௌர்ணமி, நிலா வெளிச்சத்தை பார்க்கணுன்னு நீ ஆசைப்பட்டல்ல, போன வாட்டி எங்கேயோ போகணுன்னு சொன்னல, அதனால தான் நான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் நைட்டு 10 மணிக்கு மேலேன்னு சொல்லிட்டு அப்படியே கைப்பிடி செவுரில் வந்து உட்கார வச்சு, நிலா ரொம்ப நல்லா இருக்குல்ல விஷால், பார்த்து விஷால், நான் தான் இருக்கேன்ல, நீ எதுக்குல்ல கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு அன்பா பாசமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நிலா வெளிச்சத்தில் அவங்க 2 பேரும். இதெல்லாம் பார்த்து பாட்டி வந்து ரொம்ப ரசிக்கிறாங்க. சரிம்மா, நம்ம இனிமேட்டு இங்கே இருக்க வேணாம், சூப்பர் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவங்க மாட்டுக்கு சந்தோஷமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க மாமியாரும்